சூரியன் கடலிலிருந்து மேலெழும்பி ஆகாயத்தில் தனது பொன்னிற கதிர்களை வீசத் தொடங்கிய போது டெலிமாக்கஸின் கப்பல் பைலோஸ் நகரத்தை அடைந்தது. அங்கே மக்கள் 9 இடங்களில் அமர்ந்து கடல் மன்னன் நெப்டியோனுக்கு பலி கொடுத்துக் கொண்டிருந்தனர். டெலிமாக்கஸ் கப்பலிலிருந்து இறங்கியபோது அவனுக்குள் ஒரு தயக்கம் இருந்தது. நான் எப்படி அந்த மாவீரன் நெஸ்டர் சந்திப்பேன்? அவரிடம் எப்படிப் பேசுவேன் என்று அவன் ஏதெனாவிடம் கேட்டான். ஏதெனா மெண்டார் உருவில் அவனுக்கு தைரியம் கூறினாள். டெலிமாக்கஸ், உனது இயல்பே உனக்கு பேசக் கற்றுக் கொடுக்கும். உன்னை தேவர்கள் கைவிட மாட்டார்கள். அவர்கள் நெஸ்டரின் மாளிகையை அடைந்தபோது நெஸ்டர் தனது மகன்களுடன் அமர்ந்து விருந்துக்குத் தயாராயிருந்தார். நெஸ்டரின் இளைய மகன் பைசிஸ்ட்ராடஸ் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு மதுவும் உணவும் அளித்தான். விருந்து முடிந்ததும் நெஸ்டர் கேட்டார், இளைஞர்களே, நீங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்? நீங்கள் கடற்கொள்ளையர்களா அல்லது வேறு காரியமாக வந்தவர்களா? டெலிமாக்கஸ் தைரியமாக பதில் கூறினான். மன்னர் நெஸ்டரே, நாங்கள் இதாகாவிலிருந்து வருகிறோம். என் தந்தை ஒடிசியஸைப் பற்றிய செய்தி ஏதாவது கிடைக்குமா என்று தேடி வந்திருக்கிறேன். ஒடிசியஸின் பெயரைக் கேட்டதும் நெஸ்டரின் கண்கள் கலங்கின. தம்பி, என்னிடம் நீ கேட்கும் கேள்விகள் என் இதயத்தைத் திறக்கின்றன. திராய் போரில் நாம் அனுபவித்த துன்பங்களை யாராவது ஒரு மனிதனால் முழுமையாக விவரிக்க முடியுமா? அங்கே அந்த மாவீரன் அகிலஸ் வீழ்ந்தான், வீர அஜாக்ஸ் வீழ்ந்தான், என் மகன் ஆன்டிலாட்ரஸ் அங்கேதான் மடிந்தான். ஒடிசியஸ் தந்திரத்திலும் அறிவிலும் எனக்கு நிகரானவன். அவன் செய்த திட்டங்கள்தான் போரின் போக்கையே மாற்றின. ஆனால் போர் முடிந்த பிறகு ஏதெனாவின் கோபத்தால் கிரேக்கர்கள் சிதறிப்போனார்கள். நான் என் கப்பலுடன் தப்பித்து வந்துவிட்டேன். ஆனால் ஒடிசியஸ் சில பிரச்சனைகளால் வழியில் பிரிந்து போனான். அதன் பிறகு அவனைப் பற்றி எனக்கு எந்தச் செய்தியும் கிடைக்கவில்லை. நெஸ்டர் தொடர்ந்து அகாமெம்னானின் துயரமான மரணத்தைப் பற்றியும் அவனது மகன் ஒரேஸ்டஸ் செய்த பழிவாங்கலைப் பற்றியும் விவரித்தார். நீயும் ஒரேஸ்டஸைப் போலவே வீரமுள்ளவனாக இருக்க வேண்டும். உன் தந்தையைப் பற்றிய செய்தியைச் சொல்ல ஸ்பார்டாவின் மன்னன் மெனிலேயஸ்தான் தகுதியானவர். அவர் மற்றவர்களை விட தாமதமாகத்தான் வீடு திரும்பினார். அவரிடம் செல் என்று அறிவுறுத்தினார். விருந்து முடிந்து இரவு வந்தபோது மெண்டார், ஏதெனா ஒரு பறவையைப் போல வானில் பறந்து மறைவதை நெஸ்டர் கண்டார். அவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். டெலிமாக்கஸ், நீ உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவன். போர் தெய்வமான ஏதெனாவே உனக்குத் துணையாக இருக்கிறாள் என்று வியந்தார். மறுநாள் காலையில் பெரிய அளவில் யாகங்கள் செய்யப்பட்டன. நெஸ்டர் தனது மகன் பிசிஸ்ட்ராடஸை டெலிமாக்கஸுக்கு துணையாக அனுப்பினார். இருவரும் ஒரு ரதத்தில் அமர்ந்து தரை வழியாக ஸ்பார்டாவை நோக்கிப் பயணமானார்கள்.